நம்முடைய வாழ்க்கையிலே தடைகளை நீங்களாக்க வேண்டும். சத்துரு கொண்டு வருகிற தடைகள், நாமவே கொண்டு வருகிற தடைகள், முன்னேற முடியாமல் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே முன்னேற முடியாமல் தடங்களாயிருக்கிற தடைகளை நீக்கி போடுங்கள் என்கிற தலைப்பில் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். தடைகளை நாம் நீங்களாக்க வேண்டும். எப்படி? யாத்ராகமம் 14 அதிகாரம் 15 வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் மோசேயோடு சொன்னான். 2 காரியங்களை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அந்த சந்தர்ப்பத்தை பற்றி, சரித்திரத்தை பற்றி நன்றாக உங்களுக்கு தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடிமகளாகி எகிப்து தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் பிள்ளைகள் மோசே மூலமாக கர்த்தர் அவருக்கு விடுதலை கொடுத்து ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட இஸ்ரவேல் பிள்ளைகள் வனாந்தரம் வழியாக பயணம் செய்து செங்கடல் பக்கத்தில் வந்துவிட்டோம். செங்கடல் பக்கத்தில் வந்தபோது அவருக்கு முன்னாடி போக வழி இல்லை. சரித்திரம் நமக்கு தெரியும். எங்கே போக வேண்டும் என்று தெரியாமல் ஜனங்கள் முழுவதும் மோசேயை பார்த்தும் ஆரோனை பார்த்தும் தேவனை பார்த்தும் அவர் முறுமுறுக்கிற சம்பவத்தை தான் 14 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒரு பெரிய தடை அவருக்கு முன்னாடி கடந்து வந்தது. முன்னாடி போக முடியலை. முன்னாடி செங்கடல் ஆர்த்து இரும்பி நிற்கிறாங்க. எப்படி முன்னாடி போகிறது? ஜனங்கள் மோசேயை பார்த்து முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டோம். நீர் எங்களை கொலை செய்யும்படியாக, எங்கள் ஜீவனை எடுத்து போடும்படியாக எகிப்திலிருந்து இங்கே எங்களை கொண்டு வந்திருக்கிறோம். பல காரியங்களையும் சொல்லி அவர் மோசேக்கு எதிராக முறுமுறுக்க ஆரம்பித்துட்டோம். பிரியமானவர்களே, மோசே என்ன செய்கிறது? இத்தனையும் ஜனங்களுக்கு எப்படி பதில் அளிக்கிறது? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரம் வழியாக கொண்டு வந்து இந்த நேரத்தில் மோசேக்கு எதிராக ஜனங்கள் எழும்பியாச்சு. என்ன செய்ய வேண்டும் என்று மோசேக்கும் தெரியல. மோசேயும் அழுக ஆரம்பிச்சிட்டோம். மோசேயும் கூக்குரல ஆரம்பிச்சிட்டோம். தேவன் சொல்லுகிறார், மோசே, நான் உன்னோடு சொல்லுகிற வார்த்தை நீ இஸ்ரவேல் பிள்ளைகளோடு சொல்ல, தடைகளை நீங்களாக்கும், தடைகள் நீங்கி போகும். உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று நீ விசுவாசிப்போமானால் உனக்கு முன்னாடி நிற்கிற தடைகள் நீங்களாகும். நீங்கள் எதை குறித்து பாரப்படுகிறார்? எதை குறித்து பயப்படுகிறார்? எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்து தேவனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் மகா கிரியைகளையும் கண்ட இஸ்ரவேல் பிள்ளைகள் இந்த சூழ்நிலையின் மத்தியிலே முறுமுறுக்க ஆரம்பித்துட்டோம். மோசே கர்த்தரை நோக்கி அழுக ஆரம்பிச்சிட்டோம். அப்படி அழுக ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் 14 அதிகாரம் 15 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே 2 காரியங்கள் ஆண்டவர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார். ஒன்று, நீ முறையிடுகிறதை நிறுத்தி விடுங்கள். இரண்டாவதாக சொல்லுகிறார், புறப்பட்டு போங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது அதுதான், முறையிடுகிறதை நிறுத்தி விடுங்கள். சூழ்நிலைகளை கண்டு புலம்பி முறுமுறுக்க வேண்டியவர் அல்ல நம்ம. சூழ்நிலைகளை தாண்டி ஜெயமெடுக்க வேண்டியவர் தான் நம்ம. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணுமா? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை உங்க வாழ்க்கையில் பெறணுமா? நீங்கள் முறையிடாதே, முறுமுறுக்காதே, முறையிடுகிறதை நிறுத்திவிடுங்கள். தேவையில்லாமல் நீங்கள் அழுகாதே. எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்ட நீங்கள், தேவனுடைய கரத்தை பார்த்த நீங்கள், எகிப்து தேசத்தில் தேவனுடைய வல்லமையை கண்ட நீங்கள் ஏன் முறையிடுகிறாய்? ஏன் அழுகிறாய்? ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்கிறாய்? முதலிலே நீங்கள் முறையிடுகிறதை நிறுத்திவிடுங்கள். பிரியமானவர்களே,
தேவனுடைய ஆலோசனையாக நான் சொல்ல போகிற காரியம், தேவையில்லாமல் நீங்கள் முறையிடக்கூடாது. எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்ட நாம், தேவன் நம்மை அதிசயகரமாய் நடத்தினா அந்த வழிகளை மறந்துவிட்டு முறையிடுகிறதை நாம் நிறுத்திவிட்டால்தான் நமக்கு முன்னேற முடியும். தேவையில்லாமல் முறுமுறுக்கிறார், தேவையில்லாமல் அழுது கொண்டிருக்கிறாய், பல காரியங்களையும் சொல்லி முறுமுறுக்கிறாய், தேவன் செய்த நன்மைகளை மறந்து, விடுதலைகளை மறந்து முறையிட்டு கொண்டிருக்கிறாய். முதலில் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், உன் தடைகள் நீங்களாகணுமா, ஆண்டவர் உனக்கு புது வழிகளை திறக்கணுமா, நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், முதலிலே உன்னுடைய அழுகை நீ நிறுத்தி விடுங்கள், முறையிடுகிறதை நிறுத்தி விடுங்கள், முறுமுறுக்கிறதை நிறுத்தி விடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயே நீ சொல்லு, முறையிடுகிறதை நிறுத்தி விடுங்கள் என்று ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு. இரண்டாவது, உங்க வாழ்க்கையில் தடங்களாயிருக்கிறதை, தடைகள் நீங்களாகணுமா, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இந்த சூழ்நிலையில புறப்பட்டு போங்கள். இந்த சூழ்நிலையில நீங்கள் புறப்பட்டு போங்கள். இந்த சூழ்நிலையில் நீங்கள் கால்கள் முன்னாடி வைக்கும்போது என் ஆண்டவர் தடைகளை நீங்களாக்கும். நீ முதலிலே அழுகை நிறுத்தி, முறையிடுகிறதை நிறுத்தி, நீ முன்னாடி போக புறப்படும் போது, விசுவாசத்தோட கால்களை முன்னாடி வைக்கும்போது, விசுவாசத்தோட புறப்படும் போது, உன் தடைகள் உனக்கு முன்பாக நீங்களாகும். விசுவாசியுங்கள், நம்புங்கள். உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் ஒருபோதும் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. உன்னை எகிப்திலிருந்து மீட்டு கொண்ட தேவனாயிருக்கிறார் அவர். உன்னை எகிப்திலிருந்து உன் பெயர் சொல்லி அழைத்தவராயிருக்கிறார் அவர். அவர் உன்னை பாதியிலே கைவிட்டு போகிற தேவன் அல்ல. எதற்காக உன்னை அழைத்தாரோ, எந்த நோக்கத்தோட உன்னை அழைத்தாரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் தாம் அந்த தேவன். பிரியமானவர்களே, நீங்கள் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையிலே நீங்கள் அதையும் இதையும் கண்டு முறையிட்டு, நீங்கள் கூக்குரலிட்டு முறுமுறுத்து உட்கார்வதற்கெல்லாம் ஆண்டவர் உங்களை கூப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே தேவனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டா ஜனமாயிருக்கிறாங்க நீங்கள் இப்போ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நீங்கள் முறையிடுகிறதை நிறுத்தி புறப்பட்டு போங்கள். விசுவாசத்தோட கால்களை வையுங்கள். விசுவாசத்தோட ஒரு ஸ்டெப்பை நீங்கள் வைப்போமானால், உனக்கு முன்னாடி நிற்கிற செங்கடல் இரண்டாய் பிரிய போகிறது. அது கர்த்தர் செய்து முடிப்பாங்க. எப்படி? நீ விசுவாசத்தினாலே கால்களை வைக்கும்போது, விசுவாசத்தினாலே புறப்பட்டு போகும்போது, விசுவாசத்தினாலே இந்த சூழ்நிலையை நீ தாண்டும் போது, என் ஆண்டவர் உன் விசுவாசத்தை கண்டு, உன் புறப்படுதலை கண்டு, உனக்கு முன்பாக நிற்கிற தடையை ஆண்டவர் நீங்களாக்கி இரண்டாய் பிரித்து விட்டு, அதன் மத்தியிலே உன்னை வாக்குத்தத்துக்குள்ளாக கொண்டு போகிறார் ஒரு நல்ல தேவனை நானும் நீங்களும் நம்பி இருக்கிறோம். விசுவாசியுங்கள், நம்புங்கள். ஒன்று, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தடைகளை நீங்களாக்கணுமா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று, முறையிடுகிறதை நிறுத்துங்கள். இரண்டாவதாக புறப்பட்டு போங்கள். நீங்கள் அப்படி செய்யும்போது தேவனுடைய அதிசயங்களை உங்களுக்கு பார்க்க முடியும். கர்த்தர் உங்களை எல்லோரையும் ஆஸ்வதிப்பிறாக. ஆமென்.